எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகப்பெரிவார் திருடிகளை போற்றி. கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்வார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் அந்த வாழ்வும் தவறிப்போகும். களவு செய்யாமல் வாழ்வார்க்கு வான் உலகமும் அந்த வாழ்வும் கிட்டும். வள்ளுவரின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். தர்ம சாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல், அதன் ஆசிரியர் ஸ்ரீ SV ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள். அந்த நமது தேசத்தின் தர்ம சாஸ்திரங்களை பற்றிய அந்த நூலை பற்றி இன்று நாம் காண்போம். பதிப்புரை. ஒரு 100 ஆண்டு காலமாக நம்மில் திணிக்கப்பட்ட நமது நடைமுறைக்கு ஒவ்வாத வெளிநாட்டு கலாச்சாரம் நமது உறுதியை குலைத்து நம் நடைமுறையை முற்றிலும் நமது மேன்மைக்கு ஒவ்வாததாக மாற்றி அமைத்துவிட்டது. சக்கரம் சுழல்வது போல் மறுபடியும் நமக்கு நமது பண்பாட்டில் நம்பிக்கையும் பெருமையும் உண்டாகி அதன் அவசியத்தையும் நாம் இப்பொழுது உணரத் தொடங்குகிறோம். நமது பண்பாட்டை பற்றி நம் முன்னோர்கள் நமக்கு தொகுத்து அளித்த ஏராளமான நூல்களை இன்று புரிந்து கொள்வது இடையே ஏற்பட்ட கலக்கத்தின் விளைவாக சற்று சிரமமாக இருக்கின்றது. அதனால் இன்றைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த தர்ம சாஸ்திரங்களை எல்லாம் எளிதில் புரிந்து கொள்ளும்படி சுருக்கமாகவும் தெளிவாகவும் தமிழில் தொகுத்து அளிப்பதன் அவசியத்தை நாம் உணர்கிறோம். தமிழில் வர்ணாசிரம தர்மம், ஆன்மீக தர்மம், சிரார்த்த முறை முதலியவற்றை மிக அழகாக மிக சுருக்கமாக தர்ம சாஸ்திர சங்கிரகம் என்ற தலைப்பில் இந்த நூலானது மிக அழகாக விளக்குகின்றது. அதன் ஆசிரியராக விளங்கும் திருச்சி வைத்திய ஸ்ரீ SV ராதாகிருஷ்ண சாஸ்திரி அவர்கள் அந்த பொறுப்பினை மிக அழகாக செய்து நமக்கெல்லாம் வாழ்வில் முன்னேறுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்கு அந்த நூலை படைத்திருக்கின்றார். ஸ்ரீ ராதாகிருஷ்ண சாஸ்திரி அவர்கள் சிறந்த வைதீக ஆச்சார சம்பன்னர்களின் குலத்தில் பிறந்தவர். தன் பிதாவான சிமிழி பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம சாஸ்திரிகளிடம் வேதத்தையும் அத்தியனம் செய்து சிஷ்டாச்சாரங்களை தெரிந்து கொண்டார். ஸ்ரீ மாதாவான அம்பாளின் அருளால் சிறந்த வாக்கு வன்மை பெற்றவர். ஸ்ரீ லலிதா சகசநாம சோஸ்திரத்திற்கு ஸ்ரீ பாஸ்கர ராயரது பாஷ்யத்தை ஒட்டியும், ஸ்ரீ விஷ்ணு சகசநாம சோஸ்திரத்திற்கு ஸ்ரீ சங்கர பகவத் பாதரின் பாஷ்யத்தை ஒட்டியும் விரிவுரை எழுதி வெளியிட்டுள்ளார். இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.